எல்லாரும் எப்படி சுகம்? நான் நல்ல சுகம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளக்கில் பேசிக்லேருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது ஓப்பன் மாடல், அதாவது ஓப்பன் மாடல் என்று சொல்லலாம். இது வந்து நாங்கள் அதாவது ஃப்ராக் வகைகளுக்கு நிறைய பார்ப்போம், அதாவது பின் ஓப்பன். அதே நேரம் வந்து ஒரு சில சுடிதார் வகைகளுக்கும் நாங்கள் இந்த பின் ஓப்பன் பார்க்கலாம். மிகவும் ஈஸியான மெத்தடில் எப்படி தைப்போம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த பிஎஸ் பிளக்கு புதிதாக வரீங்கன்னா தயவு செய்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த தைக்க போகிற இந்த ஓப்பனுக்கு நாங்கள் பாவிக்கிறது வந்து இந்த லைனிங் கிளாத் தான் எடுத்துருக்கிறேன். இதில் 2 லைனிங் கிளாத் எங்களுக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குரிய நூலும் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான கலர்களை நீங்கள் அதாவது நீங்கள் தைக்கிற அதாவது இப்போ தையல் பழகுற இந்த துணிகள் என்ன கலரோ நீங்கள் அதுக்கேற்ற துணியின் கலரிலேயே நூலுகளை இப்போ மெதுவாக வேண்டி சேர்க்க தொடங்குங்கள். ஏனென்றால் நாங்கள் டெய்லரிங் தான் படிக்க போகிறோம். இதைத்தான் நாங்கள் ஒரு கைத்தொழிலாக நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் தேர்ந்தெடுத்து இதன் மூலம்தான் நாங்கள் நல்ல ஒரு நிலையை அடைய போகிறோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நாங்கள் இந்த டெய்லரிங்கே படிக்க வரோம். அப்படி படிக்க வரைக்கும் நாங்கள் அதுக்குரிய பொருட்களை கட்டாயமாக நாங்கள் வேண்டி வச்சுக்கொள்ள வேணும். எங்களால் உடனே வேண்டிய இல்லாட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தானே நாங்கள் ட்ரை பண்ண வேணும். முதலாவதாக நான் சொல்லுவேன்டா, நீங்கள் இந்த நூல்களை கொஞ்சம் செலக்ட் பண்ணி வேணுங்கள். அதாவது இப்போ எங்கள்கிட்ட உடனே வேண்ட பணம் இல்லாட்டிக்கும் நாங்கள் அதாவது இப்போ தைக்க முக்கியமாக நாங்கள் பாவிக்கிறோம் இந்த ஒரு சில துணிகளுக்கு ஏற்ற கலரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வேண்டி சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நாங்கள் வெளி ஆர்டர் செய்யக்க எங்களுக்கு அந்த உடனே போய் வேண்ட வேண்டிய அவசியம் வராது. அதனால நான் சொல்கிறேன், இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டி நீங்கள் பாவிக்க தொடங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் இதுக்குரிய கலர்லேயே நான் நூலும் எடுத்திருக்கிறேன், செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதாவது மிஷின் இருக்கிறாக்கள் மிஷினில் தையுங்கள், மிஷின் இல்லாதாக்கள் நீங்கள் கையாலேயே தைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யோசிக்காதீங்கள், மிஷின் எங்கள்கிட்ட இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்கள். நீங்கள் கையாலேயும் தைக்கலாம். நான் இப்போ கையால் தைச்சி காட்டுவேன், எனக்கு டைம் நிறைய எடுக்குதட்டதால் நான் மிஷினில் தைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நீங்கள் ஆறுதலாக வீட்டிலேருந்து தைச்சு பாருங்கள். வாருங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வந்து 2 லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன். இந்த 2 லைனிங் கிளாத்தை நாங்கள் அதாவது நடு சென்டராக நாங்கள் மடிக்கணும், அதாவது நடுவாக மடிக்க வேணும். இப்படி நடுவாக மடித்து நாங்கள் பால் பண்ணி எடுத்த பிறகு அதாவது நடுவாக இப்படி மடித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த நடு சென்டரில் அந்த கோடு வந்திருக்கு. நாங்கள் இந்த நேருக்கு நாங்கள் எடுக்க வேணும். இதிலிருந்து நீங்கள் எவ்வளவு அதாவது நீளம் எடுக்க போகிறான்னு நீங்கள் பாருங்க. அதாவது உங்களுடைய பின் ஓப்பன், அதாவது ஃப்ராக் வகையாண்டான சுடிதார் வகையாண்டான பின் ஓப்பன் என்ற நீளத்தை பாருங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்கு வைக்க போகிறீங்கன்னு சொல்லி அதிலிருந்து நீங்கள் நீளத்தை எடுங்கள். அதாவது நான் இதில் 4 இன்ச்சு எடுக்கிறேன். 4 இன்ச்சு இந்த நடு சென்டரில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் இதில் வந்து நேர்கோடு கீற வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நடுவிலிருந்து உங்களுக்கு ஓப்பன் எவ்வளவு அகலம் தேவையாண்டு நீங்கள் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு எடுங்கள். இதில் நான் வந்து அதாவது ஒரு சின்னதாகத்தான் நான் எடுக்க போகிறேன். அதாவது ஒரு அரை சென்டிமீட்டர் தான் நான் எடுக்க போகிறேன். கணக்கு எடுக்கையில் அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நாங்கள் பின்னுக்கெல்லாம் ஓப்பன் வைக்கும்போது கூட நான் இதில் வந்து சின்னதாக எடுக்கிறேன். அதாவது நான் இன்னும் சின்னதாக எடுக்கலாம். நான் வீடியோ காட்டி இப்படி எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ராக்குக்கோ இல்லாட்டிக்கோ உங்களோட சுடிதாருக்கோ எவ்வளோத்துக்கு தேவையோ நீங்கள் அது கேட்டால் எடுங்கள். இப்போ இதில் நான் நேர் கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் நேர் கொடுக்குறேன். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மார்க் பண்ணின பிறகு நாங்கள் இதில் இனி நாங்கள் தைக்கணும். இந்த 1 சென்டிமீட்டர் அளவில், அதாவது நான் இதில் அரை சென்டிமீட்டர் எடுத்திருக்கிறேன். இந்த இப்போ நாங்கள் வந்து இதில் சுற்றி வர நாங்கள் தைச்சு கொண்டு வரணும். நான் இப்போ மிஷினால் தைக்க போகிறேன். அதாவது உங்களுக்கு மிஷின் இல்லாத ஆக்கள் வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு பேசிக்லேயே நான் காட்டி தந்திருக்கேன். அதாவது துண்டு தையலில் பேக் ஸ்டிச் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பேக் ஸ்டிச் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேக் ஸ்டிச்ன்றது பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி தையல் வரும். அதாவது நாங்கள் மிஷினில் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மிஷினில் தைச்சிட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனிங் கிளாத்தில் நான் வந்து அதாவது 1 சென்டிமீட்டர் எடுத்து நடுவாக குறித்து நான் எடுத்திருக்கிறேன். அதாவது இஞ்சால அரைவாசியாக நான் எடுத்திருக்கிறேன் 1 சென்டிமீட்டர் எடுத்து. இந்த நடுவாக நாங்கள் தைக்க போகிறதில்லை, இந்த சைட்டு பகுதியில் தான் நாங்கள் தைக்க போகிறோம். அதாவது இந்த சைட்டு கோட்டில் தான் நான் தைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளவு அதாவது நீங்கள் பின்னுக்கு தைக்கிற இந்த ஓப்பனின் அகலம் தேவையோ நீங்கள் அதை கேட்டால் போலிடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அகலம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை கேட்டால் போலிடுங்கள். சின்னதாகவும் எடுக்கலாம், நீங்கள் விரும்பினா பெருசாகவும் எடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். வாருங்கள், நாங்கள் இப்போ சுற்றி வர நாங்கள் அதாவது தைச்சு கொண்டு வருவோம். தையல் மிஷின் இல்லாதாக்கள் பேக் ஸ்டிச் தையுங்கள். வாருங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பெண் குத்திருக்கிறேன், வாருங்கள் இனி தைக்கலாம். அதாவது இந்த நான் முதல் கீறின இந்த நேருக்கு தான் நான் இப்போ தைச்சு கொண்டு வர போகிறேன். அதாவது நோட் போட்டுட்டு தான் நான் தைக்க தொடங்குறேன். முதல் நீங்கள் நோட் போட்டுட்டு தான் தைக்க வேணும். இப்போ பாருங்கள், இந்த நடு சென்டருக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். அதாவது உங்களுக்கு தெரியும், நான் இந்த மார்க் பண்ணினேன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதில் உங்களுக்கு இப்படி நீங்கள் பார்க்கவே தெரியும், நீங்கள் மார்க் பண்ணின இடம் வந்துட்டதோன்னு சொல்லி. நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் அதாவது இதில் நீடியில் குத்தி தான், அதாவது இதில் நீடியில் குத்தி நீங்கள் ப்ரெஷர் குட்டை மேலுக்காக தூக்கிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த தைக்க வேண்டிய அதாவது தைச்சு முடிஞ்ச இடம் வந்துடும். அதுக்கு பிறகு இப்படி நாங்கள் திருப்பி உங்களுக்கு திருப்பிக்க விளங்கும். நாங்கள் இப்படி டேர்ன் பண்ணி இப்படி திருப்பி எடுக்கணும். திருப்பி அதாவது நாங்கள் எங்கே தைக்கணுமோ அந்த பகுதிக்கு நீங்கள் நேராக அதாவது உங்களை பார்த்தபடி நீங்கள் திருப்பணும். திருப்பிட்டு இதில் பாருங்கள், நான் திரும்பவும் அதாவது இங்கால் பகுதி நாங்கள் தைக்கிறதுக்கு அதாவது இந்த 1 சென்டிமீட்டரில் நான் அரை சென்டிமீட்டர் எடுத்தேன்னா அந்த அரை பகுதிக்கு நான் திரும்ப தைக்க வேணும். இதில் நீடில் குத்தித்தான் இங்கால திருப்பி கொண்டு வர வேணும். இப்போ பாருங்கள், நாங்கள் தைச்சு முடிஞ்சோம். இப்போ தைச்சாலும் அவடத்தடையில் இப்போ நீடில் வந்து மேலுக்காக வந்திருக்கும். அப்போ நீங்கள் மேலுக்காக வந்திருக்க நீங்கள் திருப்பினீங்கள்டா அது நீட்டாக வராது. அதனால் நீங்கள் அதாவது திரும்ப நீங்கள் அதிலேயே குத்தி இப்படி பின்னுக்கு எடுத்து இப்படி அதிலேயே குத்துங்கள். நீடில் குத்தி கொண்டு தான் நீங்கள் திருப்பணும். இப்படி திருப்பும் போது தான் உங்களுக்கு நீட்டாக வரும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே நீடில் நூலை வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பிவீங்கன்னா நீட்டாக வராது. இப்படியே வச்சு நீங்கள் திருப்பி எடுக்கணும். நீங்கள் எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கம் நீங்கள் நீடில் குத்திட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா மிகவும் ஈஸியாக திருப்பி வரும். நான் உங்களுக்கு அதாவது பேப்பரில் நான் உங்களுக்கு நேராக தைக்கிறது என்ன மாதிரி அதாவது வளைவு நெளிவு எல்லா தையலுமே நான் அதாவது எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டித்தரலாம். அதில் உங்களுக்கு எப்படி நாங்கள் மிஷினில் வச்சு என்னென்ன மெத்தடில் நாங்கள் தைக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு நான் அடுத்ததாக காட்டித்தரலாம். அதாவது இந்த ஓப்பன் தைச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டித்தரலாம் அடுத்ததாக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இனி நாங்கள் இந்த அரை சென்டிமீட்டருக்கு தான் இந்த நேருக்கு நாங்கள் தைச்சு கொண்டு வருவோம். பாருங்கள் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கட்டு போட்டெல்லாம் எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். அதாவது பின்னுக்கு முன்னுக்கு இப்படி தான் பேக் ஸ்டிச் நீங்கள் அதாவது மிஷின் இல்லாதாக்கள் பேக் ஸ்டிச் தையுங்கள். இதில் வந்து இந்த கோனருக்கு வரும்போது நாங்கள் எப்படி தைச்சு எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அதாவது பேக் ஸ்டிச்சு நீங்கள் தைக்கிற ஆக்கள் இதில் நீடில் குத்தி தான் நீங்கள் இங்கெல்லாம் திருப்பி கொண்டு போகணும். நீங்கள் நீடில் குத்தாமல் அப்படியே நீங்கள் திருப்பி கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக வராது. அதனால் இந்த ஹோனர்கள் எல்லாம் மிகவும் அழகாக பார்த்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிஷினில் நாங்கள் தைக்க இப்போ நான் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன். அதே நேரம் நீங்கள் அதாவது கையால் நீங்கள் தைக்கும்போது பேக் ஸ்டிச் நீங்கள் தைச்சு கொண்டு வரும்போது எப்படி நீங்கள் திருப்பி எடுத்து கொண்டு வரணும்னு சொல்லி அதாவது இந்த 2 கோனருக்கும் நீங்கள் திருப்பி நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் உங்களால் இதை கட் பண்ணி எடுக்க முடியல. இந்த மார்க் பண்ணினதுக்கு இந்த நேருக்கு தான் நாங்கள் இதை கட் பண்ணணும். நேராக நாங்கள் கட் பண்ணிவிட்டு அதாவது நேராக நான் இதில் கட் பண்ணுறேன். கவனித்து கட் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த நூலின் பகுதியில் இந்த நூலை நாங்கள் கட் பண்ணக்கூடாது. அதனால் கவனித்து நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த சைட்டு பகுதியிலையும் சின்னதாக நீங்கள் கட் பண்ணுங்கள். பெருசாக கட் பண்ண தேவையில்லை, சின்னதாக கட் பண்ணினா தான் அது திருப்பி எடுக்க நல்ல ஒரு நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு பார்க்க தெரியும், இப்படித்தான் நாங்கள் கட் பண்ணி அதாவது இந்த கோனர் சைட்டு நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இந்த கோனர் சைட்டு நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே திருப்ப முடியாது. அதனால்
இந்த கோனர் பகுதியையும் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த கோனர் பகுதியை நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த குண்டு பின்னை நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பகுதியை இப்படி எடுத்துட்டு இதை உள்பகுதிக்கு நாங்கள், அதாவது மேல் பகுதியை நாங்கள் இப்படி உள்பகுதிக்கு திருப்ப போகிறோம். அதே மாதிரி இதையும் இந்த பகுதியை உள்பகுதிக்கு திருப்பி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெரியல, உங்களுக்கு பார்க்க தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வடிவாக கவனமாக நாங்கள் கவனித்து இந்த கோணர்கள் எல்லாத்தையும் எடுக்க வேணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்பன் எங்களுக்கு சரியாக வந்துட்டு இனி நாங்கள் வந்து இதில் படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் நீங்கள் போடைக்க, அதாவது நீங்கள் மேலுக்காகவும் நீங்கள் போடலாம் இந்த படிமான தையல். அதாவது இந்த தையலுக்கு மேலாக நாங்கள் போடுறது, இது வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் இந்த படிமான தையல் போடுறது. நீங்களும் இதுக்கு படிமான தையல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். படிமான தையல் போட விரும்புகிறாக்கள் போடலாம், போடாமல் விட்றாண்டாலும் விடலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் படிமான தையல் போடுறது ஒரு நீட்டாக இருக்குமென்றதுக்காண்டி தான் நாங்கள் படிமான தையல் போடுறது. இதில் வந்து நீங்கள், அதாவது மேலுக்கு நீங்கள் பட்டனும் வைக்கலாம், குக்ஸும் வைக்கலாம். இந்த ஓப்பனுக்கு, இந்த ஓப்பன் வந்து நாங்கள் நார்மலாக ஃப்ராக் வகைகள் எல்லாத்துக்குமே நாங்கள் அதை பாவிப்போம். அதே நேரம் வந்து நீங்கள், அதாவது சல்வாரின் முன்பகுதிக்கும் நீங்கள் இந்த ஓப்பனை நீங்கள் பாவிக்கலாம். அதாவது நாங்கள் ஒரு சின்ன ஓப்பனாக நார்மலாக நாங்கள் விட்டுட்டு நாங்கள் கீழுக்கு மாடல்கள் வைக்கலாம். அதே நேரம் இதிலையும் மாடல்கள் வைக்கலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த ஓப்பனுக்கு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் மாடல்கள் வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் சுற்றி வர, அதாவது இப்போ படிமான தையல் நான் இதில் போட்டு காட்ட போகிறேன். நீங்களும் படிமான தையல் போட விரும்பினா போடலாம், போடாமல் விடண்டாலும் விடலாம், அது உங்களோட விருப்பம். இதில் இப்போ நாங்கள் படிமான தையல் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொடுத்து இதில் வித்தியாசம் இருக்காது. இந்த பின் பகுதியை நான் என்ன செய்ய போகிறேன்னா அப்படி மடித்து போட்டு நீ தைக்க வேணும். நீங்கள் படிமான தையல் போடுறாலும் போடலாம், ரெண்டாலும் விடலாம், அது உங்களோட விருப்பம். நான் இப்போ வந்து இதில் இப்படி மடித்து போட்டு நாங்கள் தைச்சோம்னா எங்களுக்கு இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் இதில் மிஷினாலையும் தைக்கலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள், அதாவது நூலோடி நீங்கள் தைக்கலாம். அதாவது நான் இதில் மிஷினால் தான் நான் இப்போ தைக்க போகிறேன். நீங்கள் இதில் வந்து நூலோட தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வெளியில் தெரியாமல் இருக்கும் எங்களுக்கு. இதில் தைச்சிட்டு பின்பக்கம் அதாவது இப்படி தைச்சிட்டு நாங்கள் முன்பக்கம் திருப்பினா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஓப்பன் வந்து. இது வந்து நாங்கள் ஃப்ராக்களுக்கெல்லாம் பாவிக்கலாம். பாருங்கள், நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இதை வந்து நான் முதல் வந்து இவருடைய படிமான தையல் போட போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதில் படிமான தையல் போட்டாச்சுது. இந்த படிமான தையல் போட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்ல ஒரு நீட்டாக இருக்குது இந்த படிமான தையல் போட்டது. அதாவது பின்பக்கம் முன்பக்கம் பாருங்கள், நல்ல ஒரு நீட்டாக இருக்குது இந்த படிமான தையல் போட்டது. இனி நாங்கள் வந்து இந்த பகுதியை வந்து நாங்கள் மடித்து தைக்க வேணும். நான் இப்போ டைம் பத்தாதில் நான் இதில் மிஷினிலேயே நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து இதில், அதாவது உள்நூலோடல் நீங்கள் தையுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு உள்நூலோடல் தைக்கிறேன் நான் காட்டி தந்திருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரியே இதில் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் வந்து மிஷினால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த ஓப்பன் பகுதியை தைச்ச முடிஞ்சு. இது வந்து பின் பகுதி. முன் பகுதிக்கு திருப்பினீங்கன்னா இப்படித்தான் இருக்கு. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொக்கி தான் நான் தைக்க போகிறேன். கொக்கியும், அதாவது இது கொக்கி என்ன சொல்வார்கள், குக்ஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். இதைத்தான் நான் இதில் தைக்க போகிறேன். இதில் வந்து தையலும் தைக்க போகிறோம். நாங்கள் எந்த நேருக்கு நாங்கள் தைக்க போகிறோமோ அந்த நேருக்கு இதில் நாங்கள் வந்து மார்க் பண்ணி விட வேணும். இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ தையல் தான் நான் தைக்க போகிறேன். அதாவது பின்பகுதியிலிருந்து நாங்கள் இந்த உள்பகுதியால் நாங்கள் எடுத்து இதில் தையல் நாங்கள் தைப்போம்.
அதாவது இந்த கோனர் பகுதியோடு நாங்கள் கொண்டு வரணும். இந்த கோனர் பகுதியோடு நாங்கள் கொண்டு வந்துட்டு தான் நாங்கள் நோட் போட தொடங்க வேணும். அதையாக போட்டு முடிஞ்சது. அதாவது முன்பகுதிக்கு இப்படி தான் இருக்கும், பின்பகுதிக்கு இதில் நாங்கள் இனி நீரில் குத்தி தான் நாங்கள் பின்னுக்கு கொண்டு போகலாம். இப்போ பாருங்கள் இப்படித்தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் நாங்கள் இதில் குக்ஸை நாங்கள் கொடுக்கணும். அதாவது நாங்கள் கொடுத்தா இப்படித்தான் வரும். நாங்கள் இனி இதில் வந்து தைப்போம். இதே நாங்கள் இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்க்குக்கு நேராக இந்த மார்க் பண்ணினே இதுக்கு நேராக நான் இதில் தைக்கிறேன். நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதில் இந்த குக்ஸ் நாங்கள் தைச்சிட்டோம். அதாவது இந்த பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த குக்ஸ் தைச்சாச்சு. அதே மாதிரி ஐத்தையில் நாங்கள் தைச்சிட்டோம். இனி வந்து இந்த ஓப்பன் பகுதியோட இந்த கொக்கியை அப்படி நாங்கள் வச்சு மாட்டி விட முடியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. அதாவது நாங்கள் இது பின் ஓப்பனுக்கு நாங்கள் இது பாவிப்போம். எங்களோட ஃப்ராக் வகை சல்வார்களுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த ஓப்பன் வகையை பாவிப்போம். மிகவும் அழகாக தைச்சிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து இல்லாதாக்கள், மிஷின் இல்லாதாக்கள் முதல் நீங்கள் பேக் ஸ்டிச்சை நீங்கள் தைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதில் பரிமாண தையல் நீங்கள் போடுங்கள். இல்லாட்டிக்கு வந்து இங்கே சைட்டுக்கு, அதாவது சைட்டு நாங்கள் மடித்து தைக்கிறதுக்கு இதுக்கு உள் நூலோட இல்லாட்டிக்கு ஹெமிங்கி நாங்கள் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதாவது மிஷின் இல்லாதாக்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கிறேன். மிஷின் இருக்கிறாக்கள் நீங்கள் மிஷின்லேயே தைக்கலாம். மிஷின் இல்லாதாக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் இல்லாதாக்கள் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நான் முதல்ல சொல்லிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட டெய்லரிங் காப்பிக்கை இனி நாங்கள் வந்து பிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் இனி இதில் வந்து பிட் பண்ணுவோம். உங்களுக்கு அதாவது நீங்கள் இதில் வந்து கீழ்க்கு எழுதிவிடுங்கள். நாங்கள் என்னென்னத்துக்கு இந்த அதாவது பின் ஓப்பன் நாங்கள் தைப்போம் சொல்லி இதில் எழுதிவிடுங்கள். அதாவது ஃப்ராக் வகை சல்வார்களுக்கு நாங்கள் இந்த பின் ஓப்பன் நாங்கள் இதில் தைப்போம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கு வினாவை பார்ப்போமாக இருந்தால் இந்த அதாவது பின் ஓப்பன் நான் தைக்கிறதுக்கு அதாவது மிஷின் இல்லாதாக்கள் 3 வகை ஸ்டிச்சிங் நீங்கள் தைக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அது என்னென்ன ஸ்டிச்சிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டைமாக இந்த வீடியோக்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டெய்லரிங் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கு உண்மையில் இது பிரயோசனமான ஒரு கிளாஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.